அனைவருக்கும் பி குயின் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நியூ இயருக்கு ஒரு சூப்பரான ஒரு கேக்கு, அதை ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அதை நீங்கள் அதே மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 எக் எடுத்துக்கலாம். எடுத்து உடச்சி நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். இதை இந்த அளவுக்கு 2 எக்கு போதுமானது. இதை நல்லா ஒரு ஃபீட்டர் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க, கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து இது பண்ணிக்கோங்க. எக்கை ஃபஸ்ட்டு அடித்து விட்டுக்கிட்டு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸை கலக்கணும். நீங்கள் எந்த முட்டை வேணால் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்டினரியாக நம்ம கடையில் கிடைக்கிற முட்டைனாலும் ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபீட்டரில் அடிச்சுக்கணும். இப்போ இதோட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை கலந்துக்கலாம். நல்லா முட்டையை அடிக்கிற வரையிலும் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதோட சர்க்கரை, ஒரு 1/2 பவுல் சர்க்கரை. நம்ம எந்த ஒரு மெஷரிங் கப் எடுத்தாலும் அதே கப்பில் நீங்கள் எல்லாமே அளந்துக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 1/2 பவுல் சர்க்கரையை நல்லா இதில் நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அல்லது ஒரு ரிஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா, ஏன்னா அந்த சர்க்கரை ஆல்ரெடி பவுடர் சர்க்கரை தான். பட் இருந்தாலும் நம்ம நல்லா கலக்கும்போது தான் நல்லா ஈவனாக இனிப்பு ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்து வந்துருச்சு. பி குயின் சேனலில் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸு, சாக்லேட் கேக்கு எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பாலும் சேர்த்து நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடித்து கலக்கி விட்ருங்க. எல்லாம் ஈவனாக கலந்து வரட்டும். ஒரு ரிஸ்க் வச்சு இந்த மாதிரி கலக்குங்க. இதே மாதிரி எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து, அதாவது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கும் போதும் நல்லா ரிஸ்க் வச்சு கலந்துக்கணும். அப்போ தான் ஈவனாக கலந்து வரும். எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்துட்டு கலக்கும்போது எல்லாமே ஒரே பக்கமாக நின்று போயிடும். அது கலக்கிறது நல்லா கலந்து வராது. இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிடும்போது அது ஹெல்த்தும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வராது, நல்லா இருக்கும். இதில் ஆயில் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறோம். அதே நம்ம மெஷரிங் கப்பு எதை எடுத்துருக்கோமோ அதுலேயே எல்லா இதையும் கலந்துக்கணும். ஆயிலையும் சேர்த்து இப்போ ஒரு கலக்கி விட்டுறலாம். ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும்போது நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் ஈவனாக கலந்து வரணுன்னா இப்படி ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கும்போது கலக்கி விட்டிங்கன்னா தான் நல்லா கலந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லிக்விடு இது பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ளவரை சேர்க்க போகிறோம். இப்போ மைதா ஒரு 3/4 கப்பு மைதா. இதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது தூசோ ஏதாவது இருக்கும். அதனால் இதை நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம் ஸ்ட்ரெயினர் வச்சு. இப்போ இந்த மைதாவோடையே நாம் இது பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனு, பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு. இது 2ஐயும் இதில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடாக நம்ம செய்யும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லா கிடைக்கும். அப்புறம் மற்றபடியாக அதில் நம்ம ஆரோக்கியமாகவும் செஞ்சு சாப்பிட்றோம். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணி விட்டோம்னா மீதி இருக்கிற அந்த தூசு பாருங்கள் நின்று போயிடும். அவ்வளோதான். இதை ஒரு பேட்சில் வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த கட்டிகளை நல்லா கலக்கும்போது எல்லாம் ஈவனாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி கலக்கிடுங்க.
இதில் நாம் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்த்தலை. ஃபுல்லாக நம்ம எல்லாமே இது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் சேர்த்துறோம். வேறு எக்ஸ்ட்ராவாக எசன்ஸு எதுவுமே கிடையாது. ஒரு வெனிலா எசன்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றுறோம். வேறு எந்த ஒரு கலர் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல. இதில் நார்மலாக அப்படியே கேக் செய்கிறோம். அவ்வளோதான். ஈவனாக ஒரு ரிஸ்கில் மறுபடியும் ஒரு கலக்கி விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அதாவது நம்ம இப்படி கலக்கி இப்படி எடுத்து விட்டோம்னா அந்த ரிப்பன் மாதிரி வரணும். அந்த ரிப்பன் டைப்பில் விழுந்ததுன்னா கேக்கு நல்லா இதாக வந்துடும், கட்டிகள் இல்லாமல். பாருங்கள் இப்படி எடுத்து விடும்போது நல்லா அப்படியே மடிப்பாக விழுகணும். பாருங்கள் அந்த மாதிரி விழுகும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஒரு பதம். ஓகே, இப்போது சரியா கரெக்டாக ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து வெனிலா எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மனம் வரும். அதுக்காக இதே மாதிரி நீங்கள் வேறு சாக்லேட்டு கொக்கோ பவுடர் போட்டும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம வெனிலா கேக் மட்டும் செய்கிறோம். சாக்லேட் கேக் ஆல்ரெடி நம்ம பி குயின் சேனலில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம கேக் டின்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய இதுக்காக வச்சுருக்கேன் கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஆயில் தடவிக்கலாம். நல்லா சுற்றியும் ஆயில் தடவி பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் தடவி அல்லது மைதா மாவு தூவியும் செய்யலாம். இதுக்கு பட்டர் ஷீட் போட்டுடலாம். அடியில் பட்டர் ஷீட் நல்லா ஒட்டி வரட்டும் ஆயிலோட. இது மேலே நீங்கள் ஆயில் போட்டு வேணால் மைதா மாவும் கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா சுத்தமாக கேக்கு வந்து பிடிக்காமல் அப்படியே வரும். அவ்வளோதான். சுற்றியும் ஆயில் போட்டோன்னா அது எடுத்து விடும்போது கேக் வந்து உடையாமல் வரும். அதுக்காக இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். பாருங்கள், இப்படி பாருங்கள், ரிப்பன் மாதிரி அப்படியே மடிப்பாக ஒழுகுது. இதுதான் கரெக்டான ஒரு பதம். கேக்கு நார்மலாக வரணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாக போட்டிங்கன்னா கேக்கு வந்து கட் பண்ணும்போது உடஞ்சி வரும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். நல்லா இதே மாதிரி ஊற்றி நல்லா டேப் பண்ணி விடணும் டின்னை. அப்போ தான் வந்து ஏர் பபுள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இல்லைன்னா கேப் வரும். உள்ள வந்து கேக்கு வந்து ஹோல்ஸ் விழுந்துடும். நல்லா எல்லாம் வலிச்சு உள்ள ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். ஓரங்களையெல்லாம் எடுத்து உள்ள போட்டுடலாம். இதுக்கு நம்ம கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல, நார்மலாக நம்ம கலந்தது தான். அதில் அந்தந்த பொருளோட கலர் மட்டும்தான், வேறு நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல. இதே மாதிரி ஒரு குக்கரில் தான் நம்ம செய்கிறோம், ஓவன் கிடையாது. குக்கரில் ஒரு குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் பண்ணி கேக்கு வேக வச்சோம்னா தான் ஈஸியாக கேக்கு வெந்து வரும். எப்போவுமே ஹீட்டில் தான் வைக்கணும். நார்மலாக எல்லாத்தையும் வச்சு ஆன் பண்ணக்கூடாது. அதில் கல் உப்பை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் பேக் பண்ணின உப்பு தான், அதே இருந்தது, அதையே போட்டுக்கிட்டேன். அது எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் ஆயிடணும். அதில் வந்து நம்ம கை வைக்கும்போது நல்லா அந்த ஹீட் நம்ம கையில் ஃபார்ம் ஆகணும். அப்போ வந்து கேக்கை வைக்கும்போது கேக்கு வந்து ஈவனாக வெந்து வரும். இப்போ வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேக் டின்னை உள்ள வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம மூடியில் இருக்கிற கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிடணும். விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடிடலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் அப்படியே ஒரு மீடியமான ஒரு அடுப்பை மீடியம் ஃப்ளேவரில் வச்சு அப்படியே வேக விட்டுறணும். அப்புறமா இடையில உங்களுக்கு இது வந்ததுன்னா ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கலாம்.
குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். பாருங்கள் கத்தியில் துள்ளி கூட ஒட்டலை. கேக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்து கேக்கை வந்து நல்லா ஆற விடணும். சுற்றியும் எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்து போட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். பட்டர் ஷீட் எடுத்திங்கன்னா அதே கல் வந்துருச்சு. கேக் ஆறிடுச்சுன்னா நீட்டாக வந்துடும். பாருங்கள் கேக் நல்லா வெந்து வந்துருக்குது. பாருங்கள் கேக் நல்லா சூடு இருக்குது. நல்லா சூடு ஆறணும். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இது பண்ணணுன்னா கேக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதுக்கு மேலே வந்து நாம் ஒரு ஐசிங் கொடுக்குறோம், க்ரீம் கொடுக்குறோம். அது நாம் ரெடி பண்ணுறோம். நாமளே ஹோம்மேடாக ரெடி பண்ணி நாம் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் நாமளே செல்ஃபாக. இப்போ வந்து அதுக்கு பட்ரு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தயார் பண்ணின பட்ரு, நம்ம வெளியே கடையில் வாங்கலை, வீட்டில் தயார் பண்ணின பட்ரு ஒரு 5 ஸ்பூன். நம்ம தேவைக்கு எவ்வளோ மேலே ஐசிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். போதும். இது இந்த அளவுக்கு போதும் இந்த கேக்குக்கு. இதை நல்லா நம்ம ஸ்பூன்லேயே நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். இதுக்கு வந்து நம்மகிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே நம்மளாக ஓனாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த வெண்ணெயை நல்லா ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சு அப்படியே கலக்கி விடலாம். பட்ரு தான் பெஸ்ட்டு. ஒரு சிலர் வந்து டால்டா யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் கிடையாது. அதனால் நம்ம பட்ரு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், பத்தாது. இதை நல்லா கலக்கி விடலாம். ஸ்பூன் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கும்போது நல்லா கட்டிகள் இல்லாத நல்லா அப்படியே ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதோடு நம்ம வந்து அரைச்ச சர்க்கரை ஒரு இந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் போடலாம். இந்த க்ரீமுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அஸ்கா சர்க்கரையாக நைஸாக அரைச்சி அப்படி தான் போடணும். அப்போ தான் வந்து க்ரீம் வெள்ளையாக நல்லா வரும். இல்லைன்னா நாட்டு சர்க்கரைனா இதாக மெல்ட் ஆகும். இதுவுமே கேக்கு வந்து நம்ம சூடாக இருக்கும்போது மேலே ஐசிங் பண்ணணும்னா கண்டிப்பாக இது மெல்ட் ஆகி உருகி வரும். இதை நல்லா அந்த க்ரீமோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். பட்டரோட வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். பட்டரும் அரைச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போது இதோட கஸ்டர்ட் மில்க் பவுடர் இருக்குது. அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1-1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போடும்போது டேஸ்ட் வந்து க்ரீம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை ஒரு வீடியோவாக போடுறேன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது. அவ்வளோதான். இதில் போட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக வேணால் நம்ம வெண்ணிலா எசன்ஸ், ஒயிட் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினோன்னா நல்லா அந்த மணமும் அந்த டேஸ்ட்டும் வரும் அந்த க்ரீமில். லைட்டாக ஒரு அரை மூடிக்கு ஊற்றிக்கலாம் ஒயிட் எசன்ஸ். இது அவ்வளோதான். மேலே ஐசிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ஹோம்மேடாக இது ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் கரெக்டான ஒரு பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம கேக்கு மேலே ஸ்பூன் வச்சே, நம்ம பட்டர் பேப்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுலேயே அப்படியே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸ்பூன்லேயே அந்த க்ரீம் அள்ளி போட்டு ஐசிங் கொடுத்துடலாம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஸ்பூனில் போட்டு மேலே எல்லாமே அப்படியே தடவி இது ஈவனாக தடவுனோம்னா போதும் க்ரீமை. கேக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஐசிங் கொடுக்கணும். சூடோடு கொடுத்தோம்னா க்ரீம் மெல்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்க, ஈவனாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் அப்படியே, அதாவது கேக் ரெடி பண்ணி ஒரு 2 hours ஆகுது ரெஸ்ட் விட்டுறணும். அப்போ தான் வந்து நம்ம ஐசிங் கொடுக்கும்போது ஒட்டாது, அப்படியே ஒட்டி வரும். க்ரீம் அப்படியே நம்ம வச்சோம்னா அது அப்படியே நிற்கும். சூட்டோடு பண்ணுனா ஒட்டி வரும், பிடிக்காது. நம்ம பீக்வீன் சேனலில் நிறைய கேக் ரெசிபியும் போட்டிருக்கிறோம், போய் பாருங்கள். அதையும் பார்த்து லைக் எல்லாம் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, கமெண்டும் கொடுங்க. அவ்வளோதான், கேப் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எப்படி வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கேக்கு நல்லா ஆற வச்சு செய்யணும். இது வந்து நம்ம இப்படியே தான் ஒயிட்டு க்ரீமில் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம் வந்து ஜாம் இருந்தால் கூட மேலே தடவி அது ஒரு டெக்கரேஷனாக பண்ணலாம். சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணி ஊற்றலாம். பாருங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி மேலே வந்து பாதாம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இது நம்மளோட சாய்ஸ், எப்படி வேணால் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், அழகா கேக்கு சூப்பராக அப்படியே ஸ்பாஞ்சியாக அழகாக வந்திருக்குது. பாதாமோ அல்லது நீங்கள் செர்ரி கூட மேலே வச்சுக்கலாம். நம்மளோட இதுதான் எப்படி டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட மேலே விட்டு ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி போடலாம். அதே மாதிரி பிளாக் சாக்லேட்டு எப்படி வேணால் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இந்த க்ரீமை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக அப்படியே கேக்கு வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு இல்லை? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீக்வீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.